முன்னாள் பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். சமூக கெடுதலை ஒழிக்க வந்த உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி என்றாலே நமது நினைவிற்கு வருவது திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை. கடந்த ஆட்சியில் கண்ணாடி பாலத்தை திராவிட மாடல் அரசு கட்டியது. தற்போது அந்த கண்ணாடி பாலத்திற்கு செல்வதற்கு விவேகானந்தா கேந்திரியா கட்டணம் வசூலிப்பதாக தகவல் வந்து எழுந்துள்ளது. இது குறித்து நமது கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலம் கட்டியது தமிழ்நாடு அரசு. அதை காண மக்களிடம் பணம் வசூலிப்பது விவேகானந்த கேந்திரியாவா? வரலாற்று சிறப்புமிக்க திருவள்ளுவர் சிலையின் முக்கியத்துவத்தை சீர்குலைக்கும் செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு புதிய முதலமைச்சரும் பொதுப்பணித்துறையும் விரைந்து பரிகார நடவடிக்கையில் இறங்கி பழையபடி இருக்கும் நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று தமது அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் மட்டும்தான் மின்சாரம் தடைபடுகிறது என்று பார்த்தால் கன்னியாகுமரியிலும் மின்சாரம் தடை ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் இருக்கும் திருவள்ளுவர் சிலைக்கு 2 நாட்களாக மின் விளக்குகள் எரியாமல் இருளில் மூழ்கி கிடக்கிறது. இது குறித்த செய்தி விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீது 3 மதங்களின் வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன. சமணம், சைவம், இஸ்லாம் ஆகிய 3 மதங்களை சேர்ந்தவர்களும் இம்மலையில் தங்கள் வழிபாட்டு தலங்களில் வழிபட உரிமையும் அதற்கான வரலாறும் இருக்கிறது. கோயிலுக்கு போய்விட்டு அங்கிருந்து தர்காவுக்கு செல்லும் அளவுக்கு மதுரையில் மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழும் இடங்களில் இந்த திருப்பரங்குன்றமும் ஒன்று. இது குறித்து பல்வேறு செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி போராட்டத்திற்கு தடை விதிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் துணையின்றி வாழும் மக்கள் தொகையில் தமிழ்நாடு, கேரளா முன்னிலை. தேசிய போக்குக்கு மாறாக திகழும் தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆண்களை விட பெண்கள் 3 மடங்குக்கும் அதிகமான எண்ணிக்கையில் துணையின்றி வாழ்வது போன்ற தொடர்ந்து நீடிக்கும் பாலின இடைவெளியை இத்தரவுகள் வெளிப்படுத்துகின்றன. எதிர்க்கட்சிகள் இடையே குழப்பம். முக்கிய ஆதரவை பாஜக குறிவைத்துள்ள நிலையில் தொகுதி மறுவரையறை குறித்து மோடி அரசு புதிய முயற்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக அறிவிப்பதில் என்ன தவறு என்ற கேள்வியை தனியார் பள்ளிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் MSME திட்டங்கள் பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ள ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பரங்குன்றம் சர்வே தூணில் தீபம் ஏற்ற அனுமதிக்க கூடாது என தமிழ்நாடு அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தொகுப்பூதியத்தில் பணியாற்றி பின்னர் பணி வரன்முறை செய்யப்பட்ட சிறப்பு நிலை ஆசிரியர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி விரைவில் அதற்கான ஆணை கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நிகழ்கல்வி ஆண்டில் 2026-2027 +2 பொதுத் தேர்வில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க புதிய செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தொடங்கியது எல் நினோ. பசிபிக் கடலில் பெரும் அபாயம். உலக வெப்பமயமாதல் காரணமாக உலகளாவிய வானிலையில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் 2 முக்கிய நிகழ்வுகள் லா நினோ, எல் நினோ. இவற்றில் லா நினோ என்பது இந்தியாவுக்கு மழையை கொடுக்கும், எல் நினோ வறட்சியை கொடுக்கும். இவை இரண்டும் இயற்கையாக நடக்கும் சுழற்சிகள் என்றாலும் தற்போதைய உலக வெப்பமயமாதல் காரணமாக இவற்றின் தீவிரம் மற்றும் கணிக்க முடியாத தன்மை அதிகரித்துள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இதனால் பவழப்பாறைகள் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா மட்டுமன்றி நேபாளமும் பல இடங்களில் இந்திய நிலத்தை ஆக்கிரமித்துள்ளது என்று நேபாள பிரதமர் பாலன் ஷா பேசிய சர்ச்சைக்குரிய கருத்தால் அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் முந்தைய திராவிட மாடல் அரசு பல வியத்தகு திட்டங்களை அமல்படுத்தி பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. அதில் ஒரு திட்டம்தான் மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம். இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று இந்த திட்டத்தை அண்மையில் மேற்கு வங்கத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற அம்மாநில பாஜக அரசு பின்பற்ற தொடங்கியுள்ளது. மீண்டும் நீட் தேர்வை எழுதும் துணிச்சல் தனக்கு இல்லை என்றும்
தன்னை மன்னித்து விடுமாறும் உருக்கமான கடிதம் எழுதி வைத்துவிட்டு 18 வயது மாணவி தற்கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு தொழிலதிபரின் லாபத்திற்காக 1.5 கோடி மரங்களை அழிப்பதா என ஒன்றிய அரசு மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளார். மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு வரலாற்று தகவல்கள், செய்திகள், கட்டுரைகள், உரைகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இன்று கூடுதலாக ஞாயிறு மலர் இதழ் இடம்பெற்றுள்ளது. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி, வணக்கம்.